வணக்கம். நம்ம இந்த வீடியோல எப்படி டாட் எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டர்ல செட்டப் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு dart.dev இந்த சைட்டுக்கு போயிடுங்க. இதுதான் டாட் ப்ரோக்ராமிங்னுடைய அபிஷியல் வெப்சைட். இதுல கெட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங் த எஸ்டிகே as zip ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு zip ஃபைல் வந்து கிடைச்சிரும். இது வந்து என்ன பண்றீங்க, ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கொடுங்க, இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு கொடுங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்து நான் டைரக்டா இதை வந்து சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த ஃபோல்டருக்கு நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். டைரக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அங்க இருந்து நான் அந்த ஜிப் ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து இப்போ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இங்க பாருங்க டாட் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, இதை நான் ஓபன் பண்ணி பின் ஃபோல்டருக்குள்ள இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கங்க. பின் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த பாத்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு விண்டோஸ் சர்ச்ல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, சர்ச் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத்து கிளிக் பண்ணிக்கங்க. பாத்து கிளிக் பண்ணிட்டு எடிட் போயிட்டு நியூ கிளிக் பண்ணி அங்க இருந்து காப்பி பண்ண பாத்தை இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல டாட் எஸ்டிகேவை செட்டப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். இதை நம்ம வெரிஃபை பண்றதுக்கு விண்டோஸ் ஆர் அதை கிளிக் பண்ணிட்டு சிஎம்டின்னு கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இதுல போயிட்டு டாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து டாட் பத்தின இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல டாட் எஸ்டிகேவை சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்ன்றது செக் பண்றதுக்கு டாட் ஐபன் வெர்ஷன் அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. நான் என்னோட கம்ப்யூட்டர்ல டாட் எஸ்டிகே வெர்ஷன் 3.2.3 ஸ்டேபிள் வெர்ஷனை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ அதனால எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை. நீங்க அப்ப கரண்டா இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். டாட் எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணிட்டோம். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டாட் வந்து ஒரு எஸ்டிகே டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து கோடிங் டைப் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோடு எடிட்டர் வந்து வேணும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ண விஷுவல் ஸ்டுடியோ கோடு. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து வேர்ல்டு வைடா மோஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து பாப்புலரா யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இந்த விஎஸ் கோடை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் போயிடுங்க. ப்ரௌசர் போயிட்டு டவுன்லோட் விஎஸ் கோட் இங்க டவுன்லோட் சொல்லிட்டு வருதா, இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க என்ன ஓஎஸ் வச்சுங்கிறீங்களோ இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க விண்டோஸ் வச்சுன்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க பாருங்க லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு டாட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நீங்க இது புதுசா வந்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஐகான் தீம். ஓகே, மெட்டீரியல் ஐகான் தீம் இதுதான். இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஷோ பண்றதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதையும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க இன்ஸ்டால் பண்ணா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம விஎஸ் கோடை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதை நீங்க பண்ணிடுங்க. அப்புறம் டாட் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் மெட்டீரியல் தீம், இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம புதுசா ஒரு டாட் ப்ராஜெக்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுல வியூ கிளிக் பண்ணுங்க. கமாண்ட் பேலட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டாட் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்க நியூ ப்ராஜெக்ட்னு வரும். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து இங்க பாருங்க விச் டாட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல வந்து கன்சோல் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எங்கே வேணும் அந்த பாத் வந்து கேட்பாங்க. நான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளோட அப்ளிகேஷனுடைய நேம் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து hello_world அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இங்க பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணின்னு இருக்கிறாங்க. கன்சோல் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கன்சோல் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்படி ஒரு டாட் ப்ரோக்ராமிங்கை வந்து டாட் எஸ்டிகே வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிளை செட்டப் பண்ணுறது, எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாண்ட் வந்து இருக்குங்களா, ஸோ இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, இதை வந்து ரீசைஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாகும். ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து பெருசாகும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஒன்று இப்படி பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா, இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு வீல் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, மவுஸ் வீல் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு நான் மவுஸ் வீலை பாருங்க, நான் மேலே இது பண்ணா எனக்கு வந்து பெருசாகும், கீழே இது பண்ணா ஸ்மால் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேணான்னா இதை போயிட்டு நான் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி ஃபாண்ட் எப்படி ரீசைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறோம். ஸோ இந்த லைன் வந்து இருக்குது. இதே மாதிரி எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நான் இதை வந்து காப்பி பண்ணி ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட் தான் ஆல்ட் ஷிஃப்ட் டவுன். இப்போ பாருங்க, ஆல்ட் ஷிஃப்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு நான் டவுன் கீயை ப்ரெஸ் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு வந்து மறுபடியும் இங்க கீழே வந்துச்சு. மறுபடியும் ஆல்ட் ஷிஃப்ட் டவுன். ஓகேங்களா? இப்போ நான் எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நான் வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் மல்டிபிள் கர்சர் வந்து வேணும் அப்படின்னா ஆல்ட் ஷிஃப்ட் நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து மல்டிபிள் கர்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ஹெலோ வேர்ல்டுன்னு இருக்கிறத ஹெலோ டாட்னு இந்த 3 லைன்லயும் மாத்திரம் அப்படின்னா பாருங்க, ஆல்ட் ஷிஃப்ட் இந்த 3த்தையும் நான் இப்படி செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 3 கர்சர் வந்து வரும். இப்போ நான் ஹெலோ டாட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் கர்சர் இது இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போட்டு செலெக்ஷன்ல போயிட்டு காலம் செலெக்ஷன் மோட் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்படி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது காலம் செலெக்ஷன் மோட்ல வந்து இருக்கு. மல்டிபிள் கர்சரை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் இப்படி டிராக் பண்ணா போதும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணா போதும். ஓகேங்களா? இங்க வந்து வரும். உங்களுக்கு வேணாம்னா மறுபடியும் அங்க போயிட்டு காலம் செலெக்ஷன் மோட டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் கர்சர் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆட்டோ ஃபார்மேட். இப்படி வந்து இருக்கு. நீங்க வந்து கோடிங் பண்றீங்க, டிஃப்ரெண்ட் இப்படி வந்து ஃபார்மேட் வந்து இல்லாம இருக்கு. இது வந்து நீங்க ப்ராப்பரா ஃபார்மேட்டுக்கு அலைன் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஷிஃப்ட் ஆல்ட் எஃப். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் வந்து ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்ன, ஷிஃப்ட் ஆல்ட் எஃப். ஓகேங்களா? இதுல இன்னொரு பியூட்டி வந்து என்னன்னா, இப்ப நீங்க டைப் பண்ணினே இருக்கீங்க. ஓகேங்களா? இதை நீங்க இப்போ வந்து டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இது மாதிரி டைப் பண்ணின்னு இருக்கும்போது ஜஸ்ட் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் வந்து பார்த்தா ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட்டோ ஃபில். ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாம் வந்து இருக்குல்ல, இந்த ஷார்ட்கட்டை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இப்போ வந்து கஸ்டம் ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வியூவை கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் பேலட் போயிடுங்க. கமாண்ட் பேலட் போயிட்டு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீ பைண்டிங்ஸ் வந்து பார்த்தா வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார்மேட். ஓகேங்களா? நான் வந்து ஃபார்மேட் பண்றதுக்கு இப்போ என்ன ஷார்ட்கட் வேணும் அப்படின்றத நான் வந்து கஸ்டமைஸ் வந்து பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன பண்றீங்க, உங்களுக்கு
இப்போ பாருங்க நான் வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு மறுபடியும் எஃப் அப்படின்றத மாத்தணும்னா இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஆல்ட் எஃப், ஓகேங்களா? ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். மறுபடியும் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் கொடுத்தேன்னா நான் எனக்கு ஏற்ற மாரி நான் ஷார்ட்கட்டை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து கஸ்டம் ஷார்ட்கட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிஎஸ் கோட்ல இருக்கிற எல்லா ஷார்ட்கட்ஸும் நான் வந்து பார்க்கணும், நான் கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 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 ஹெல்ப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீபோர்டு ஷார்ட்கட் ரெஃபரன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்கிற எல்லா ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தா வரும், ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த எல்லா ஷார்ட்கட்ஸும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஷார்ட்கட்ஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப ஃபாஸ்டா கோடிங் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து கோடிங் வந்து பண்ணீங்க, ஃபாஸ்டா நீங்க அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இந்த நிறைய இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல் ஷார்ட்கட்ஸ் இப்போ இந்த லேஅவுட் இருக்குல்ல, ஸோ இந்த லேஅவுட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், இதை வந்து என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து ரன் ஆகுது. ஸோ அது இது நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளியர் கன்சோல் கொடுத்துட்றேன். கிளியர் கன்சோல் கொடுத்துட்டு இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணீங்கன்னா இது 3 வாட்டி, ஓகேங்களா? இந்த 3 வாட்டி இந்த லைன் போட்டதுனால எனக்கு 3 வாட்டி வந்து அவுட்புட் வந்து வருது, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த பேனல் வந்து எனக்கு இப்படி பாட்டம்ல வந்து வேணாம், எனக்கு இப்படி ரைட் சைடில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த வியூவை கிளிக் பண்ணிட்டு அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பேனல் பொசிஷன்ல போயிட்டு ரைட் கொடுத்துருங்க. இப்போ ரைட் கொடுத்தீங்கன்னா இந்த பேனல் வந்து இப்போ வந்து ரைட் சைடு வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இன்னும் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா? அப்பியரன்ஸ்ல போயிட்டு இங்க பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன் மோடு வேணுமா, இல்லை சென்டர்டு லேஅவுட் வேணுமா, இந்த மெனு பார் எங்க இருக்கணும், வேணுமா வேணாமா, ஸ்டேட்டஸ் பார் பேனல் வேணுங்களா வேணாங்களா, ஸோ இந்த பேனல் பொசிஷன் வந்து எங்க வேணும், நான் எங்க கிளிக் பண்றேனோ அங்க எங்க கிளிக் பண்றேனோ அங்க வச்சுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் பாட்டமே வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பாட்டம் கிளிக் பண்ணிட்டு நான் பாட்டம் மாத்திக்கிறேன், ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோல எப்படி டாட் எஸ்டிகேவை டவுன்லோட் பண்றது, எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிளை செட்டப் பண்றது, பிஎஸ் கோட்ல எப்படி என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வேணும், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஒரு டாட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது, அப்புறம் எப்படி நிறைய இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து நீங்க போக போக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பீங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்துட்டு டாட்னுடைய பேசிக்ஸை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.